ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொன்னியம்மன் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ அருள்மிகு கிராமதேவி ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தோட திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. ஆடி மாதம் வந்தாலே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய கோயிலில் கூழ்வார்த்தல் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி தான் நம்ம பொன்னியம்மனுக்கும் ஃபஸ்ட்டு வாரமே கூழ்வார்த்தல் நடைபெறும். அதுக்காக பந்தக்கால் வச்சுருக்க வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம கோயிலில் பந்தக்கால் வச்சாச்சு. ஒரு 11 நாளைக்கு முன்னாடியே விரதம் இருந்து எல்லாருமே மாலையும் போட்டுட்டாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் மாலை போட்டாச்சு. நம்ம கோயிலில் நிறைய ஒர்க் போயிட்டுருக்கு. பெயிண்டிங் ஒர்க்லேருந்து சிலை செய்கிறதுலேருந்து நிறைய வேலைப்பாடு இருக்குது. அதனால் உங்களால் முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ கண்டிப்பாக கொடுத்து உதவுங்க. நம்ம கோயிலுக்கு செய்கிற விஷயம் நம்ம குலத்தை காக்கும்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. நம்ம பெரியபாளையத்தம்மன் வச்சு 48 நாள் மண்டல பூஜை இப்போ நிறைவடைய இருக்குது. அதாவது ஆடி 1 அன்னைக்கு புதன்கிழமை அந்த அம்மாவுக்கு 48 நாள் மண்டல பூஜை இப்போ நிறைவடைய போகுது. அன்றைக்குமே நீங்கள் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆடி 3 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்மளோட கோயில் திருவிழா ஸ்டார்ட் ஆக போகுது. அன்னைக்கு காலையில் 6 மணி அளவில் மகா கணபதி ஹோமத்தோட அந்த அம்மாவுக்கு திருவிழா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், ஆரத்தி, மகா தீபாராதன ஆரத்தி பெரிய படையலோட அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ரொம்ப விசேஷமாக காப்பு கட்டுதல் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். அன்றைக்கி 700க்கும் மேற்பட்டவங்களுக்கு அன்னதானம் நடைபெறும். கண்டிப்பாக இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை பொன்னியம்மனோட பூங்கரகம் ஊர்வலம் வரும். அதுவுமே ரொம்ப விசேஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியும், பூங்கரகம்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்றைக்கி சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு பொன்னியம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெறும். அதில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டவங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பொன்னியம்மன் சிறப்பு அலங்காரத்தோட மகா தீபாராதனத்தோட கூழ்படையில் ஏற்றுக்கிட்டு அம்மா வந்துட்டு வெளியில் கிளம்புறதுக்கு தயாரிடுவாங்க. அன்றைக்கி தான் திருவீதி உலா. பொன்னியம்மன் ஊர் ஃபுல்லாக சுற்றி வருவாங்க. அன்றைக்கி வான வேடிக்கையோட தப்பாட்டத்தோட ரொம்ப சந்தோஷத்தோடு கிளம்புவாங்க இங்கேருந்து. அன்றைக்கி கடா வெட்டிட்டு அந்த அம்மா கிளம்புவாங்க. கடா வெட்டுறதோட ஐதீகம் குழந்த பாக்கியம் இல்லாதவங்க வேண்டிப்பாங்க. குழந்த நின்றும் அவங்க அடுத்த வருஷமே பாப்பாவை கூப்பிட்டு ஃபேமிலியோட கடா கொடுத்துட்டு போவாங்க. இதுதான் இந்த கோயிலோட ரொம்ப விசேஷமான விஷயம். இந்த வாட்டியுமே நிறைய கடா வரப்போகுது. கண்டிப்பாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், இந்த கோயிலோட திருவிழா நடக்க போகிறதுனால உங்களால் முடிஞ்ச பண உதவியோ பொருள் உதவியோ எதுவாக இருந்தாலும் கொடுத்து உதவுங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.